السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் கூறும் குழந்தை வளர்ப்பு என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். மார்க்கம்ங்கிறது நினைவுபடுத்துறது தான் இல்லையா? நான் ஒரு புது கருத்தை ஒன்றும் சொல்லிட போறது இல்லை. ஏற்கனவே நமக்கு முந்தைய அறிஞர்கள் சொல்லி வச்ச அந்த விஷயங்களை தான் நாமளும் சொல்ல போறோம். அருமையான தோழர்களே, இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது பாருங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போய் காசு கட்டி நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதுல கலந்துக்கிறாங்க. அங்க சில டிப்ஸ்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இன்றைக்கு இது போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நல்ல காசு பணம் சம்பாதிக்கின்ற அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இந்த சப்ஜெக்ட் இருக்கிறத நம்ம முதல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தோழர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் குழந்தைகள் என்றால் யார் என்பது நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம வளர்க்கறதுனால அந்த பிள்ளைகளுடைய உண்மையான வேல்யூ என்ன, அந்த பிள்ளைகளுடைய உண்மையான பெருமதி என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை. திருக்குர்ஆன் நமக்கு எப்படி குழந்தைகளை அறிமுகப்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் திருக்குர்ஆன் குழந்தைகளை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறதுன்னு சொன்னா, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருட்செல்வமும் பிள்ளை செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். உலக வாழ்க்கை அழகு பெற வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகள் இல்லாமல் அழகு பெற முடியாது. குழந்தைகள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை எவ்வளவு தூரம் வலி மிகுந்ததாக இருக்கும்ங்கிறத சம்பந்தப்பட்ட அந்த தம்பதிகள்கிட்ட கேட்டாதான் தெரியும். திருமணம் முடிச்சு ஒரு 6 மாசம் போக முடியாது, 1 வருஷம் போக முடியாது. அதுக்குள்ளே விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விசேஷம் எதுவும் இல்லையாம்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விசேஷம் தான் கேட்பாங்க. விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. அடுத்து 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள ஏதாவது சொல்லிட்டாதான் உண்டு. சொல்லலன்னு வைங்க, அடுத்து விசேஷங்கிறது வேற மாதிரியா புழு பூச்சலா எதுவும் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பார்த்திருக்கிறீங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா குழந்தை சம்பந்தமான கேள்விங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு செய்தியை அழுத்தமாக சொல்ல வேண்டும், பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு இன்பம் அனுபவிப்பதற்கான, இன்பம் துய்ப்பதற்கான
என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு கருவி என்பதோடு மட்டும் ஒரு சிந்தனை இன்றைக்கு பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்கெல்லாம் வந்துங்க இது குழந்தைகள்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, நாங்களாம் பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தள்ளிதான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. தோழர்களே, அது மிகப்பெரிய தவறு. அது குழந்தையின் திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய கற்பொழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதோடு சேர்த்து சந்ததி பெருக்கம் தான், இனப்பெருக்கம் தான் என்னது திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு வரன் தேடும் போது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடும் போதோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போதோ எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? குழந்தை பேருள்ள ஆட்களை பார்த்து திருமணம் முடியுங்கள், பொன் பேசுங்கள், மாப்பிள்ளை பேசுங்கன்னு சொன்னாங்க. எந்த குடும்பத்துல வந்து நிறைய பிள்ளைகள் இருக்குமோ அந்த மாதிரியான குடும்பத்துல பெண் பேசுங்க, அந்த மாதிரியான குடும்பத்துல மாப்பிள்ளை பேசுங்க அப்படின்னு நமக்கு மார்க்கம் ஏன் சொல்லி தந்துச்சு என்று சொன்னால், திருமணத்தினுடைய மிக முக்கியமான இன்றியமையாத நோக்கம் என்பது பிள்ளை பேரு. ஆனா அதை வந்து இன்றைக்கு தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். தள்ளி போடுறது அதாச்சும் ஓரளவு ஏத்துக்கலாம், குழந்தையே வேணாம் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் இன்னைக்கு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை, குழந்தையே தேவையில்லை, நம்மளே உனக்கு நான் குழந்தையா இருந்துக்கிறேன், எனக்கு நீ குழந்தையா இருந்துக்க, நம்ம 2 பேருக்கும் குழந்தையே தேவையில்லை, இப்படியே வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? டிங்க் லைஃப் ஸ்டைல்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க, டபுள் இன்கம் நோ கிட்ஸ். அதாவது நீனும் சம்பாதி நானும் சம்பாதிக்கிறேன், சேர்ந்து போட்டு என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம், பிள்ளைகள்ல எதுவுமே வேணாம், நம்ம சம்பாதித்துல நம்ம மட்டுமே தின்னு தீர்த்துக்குவோம். இப்படிலாம் போயிட்டு இருக்குது ஊர் உலகத்துல. எதுக்கு நான் இந்த செய்தியை சொல்ல வரேன்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து திருமணத்தின் அடிப்படை நோக்கமே ஒரு மனிதன் தன்னுடைய கற்பொழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதோடு சேர்த்து இனப்பெருக்கம், மனித விருத்தி. அல்லாஹ் மறுமை நாள் வரை யாரெல்லாம் பிறக்க வேண்டும் என்று விரும்பி விட்டானோ அவங்களை எல்லாம் இந்த உலகத்துல வந்து உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு கருவிதான் திருமணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அப்ப அந்த வகையில நான் இங்க சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தாலா அதை வந்து இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம்னு சொல்றான். உண்மையிலே அலங்காரம். இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால்தான் அந்த பெருமதி என்ன என்பது நமக்கு தெரியும். இது ஒன்று மனசுல வச்சுக்கங்க, குழந்தை என்பது இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். 2வது, குர்ஆன் நமக்கு குழந்தையை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு சொன்னா, அல்லாஹுவின் அன்பளிப்பு என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. குழந்தைகள் அல்லாஹுவின் அன்பளிப்புகள். எந்தெந்த இடத்துல வந்து குர்ஆன்ல குழந்தை பேரை அல்லாஹ் தருகிறான் அப்படிங்கிற பேசுறானோ அந்த இடங்கள்ல எல்லா இடத்திலையுமே குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை ஹிபா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வேற வேற வடிவங்களை தான் நல்லா பயன்படுத்துகிறார். வஹப, யஹபு, ஹபுலனா, இந்த மாதிரியான வார்த்தை தான் என்ன செய்யும் இந்த இடத்துல வரும். ரப்பனா ஹபுலனா. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு புள்ள இல்ல, அவர் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செஞ்சாருன்னு குர்ஆன் சொல்லுது. ரப்பி ஹப்லி மின் லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு பொறுப்பாளரை, எனக்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவரை, ஒரு வாரிசை எனக்கு அன்பளிப்பாக வழங்கு. ஹபு, ஹபு என்று சொன்னா அன்பளிப்புன்னு அர்த்தம். ஹிபா என்கின்ற சொல்லுடைய வேறொரு வடிவம் தான் ஹப் என்ற சொல். இப்படி குழந்தை பேர் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே பயன்படுத்தின வார்த்தையாக குர்ஆன் நமக்கு சொல்வது இந்த அன்பளிப்புங்கிற வார்த்தை தான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் பூமி அனைத்தின் உரிமையும் அல்லாஹ்வுக்கே உண்டு. யஹபு லிமன் யஷாஉ இனாசன், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளாக பரிசளிக்கிறான். பெண் குழந்தைகளாக பரிசளிக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் பொம்பளைங்களாக கொடுப்பான். அது எப்படி சொல்றான் அல்லாஹ்? யஹபு, பரிசளிக்கிறான், அன்பளிப்பாக வழங்குகிறான். அதே போல யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக அல்லாஹ் பரிசளிக்கிறான், அப்படி கொடுத்துறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், சில பேருக்கு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க 2 பேரையும் சேர்த்து கொடுத்துறான். வயஜாலு மன் யஷாஉ அகீமா, பிள்ளை பேர் இல்லாதவர்களாகவும் சில பேரை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. ஆக இப்படி பல கேட்டகரி இருக்காங்கிறத
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இங்க நம்ம நல்ல கவனிக்கணும். குழந்தை பேற்றை எடுத்து சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பரிசு, அன்பளிப்பு என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இது இரண்டாவது அம்சம், நாம கவனிக்க வேண்டிய இரண்டாவது அம்சம். மூணாவது, பிள்ளைகள் மார்க்கத்தினுடைய பார்வையில் அமானிதங்கள். அவர்கள் அமானிதங்கள். இந்த கண்ணோட்டம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏன் நாம் அவர்களை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்பு நம்முடையது. ஏன்னா அவங்களை அல்லாஹ் நமக்காகவே கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம மூலமா பிறந்தவங்க தான் நம்ம பிள்ளைகளை தவிர நமக்காகவே கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. கவிஞர் ஆல வள்ளியப்பா சொல்லுவார், ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை மாறப்போகிறார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு வகுப்பறையில உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு சின்ன டவுசரை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வகுப்பறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உண்மையான யதார்த்தம் என்னன்னு சொன்னா நாளைக்கு இவங்க தான் சமூகத்தை தாங்க போறாங்க. அப்ப எனவே நாம நினைப்போம் நம்ம பிள்ளைங்க அப்படின்ட்டு, அவங்க எதிர்கால சமூகத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய தூண்கள் அவர்கள். புரிஞ்சுங்களா? அதுதான் யதார்த்தம். அதனாலதான் அமானிதம்ங்கிற வார்த்தையை மார்க்கம் நமக்கு பிள்ளைகள் விஷயத்துல பயன்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் குறித்து நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் பொறுப்பாளராக இருக்கிறார். கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் அவருடைய பொறுப்பில் இருக்கிறாரோ அவர்களை பற்றி இவரிடத்தில் கண்டிப்பாக விசாரணை நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தோழர்களே, அமானிதம் என்று மார்க்கம் நமக்கு குழந்தைகளை அறிமுகப்படுத்துகிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக சொல்வார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, உங்க பிள்ளைங்க உங்களிடம் வழங்கப்பட்ட அமானிதம். ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு பொருளை தந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அடைக்கல பொருளை நமக்கு தெரியும். யாராவது காசு கொடுத்து வச்சாங்கன்னா அதை என்ன செய்வோம்னா அழகா ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு இதுல சுத்தி வேற ஒரு கவருக்குள்ள போட்டு நாம அதை எடுத்து பயன்படுத்திட்டு வேற காசு கூட வைக்க மாட்டோம். அவங்க எதை தந்தாங்களோ அதையே திரும்ப கொடுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய நேர்மையா நடந்துக்கணும்னு நினைப்போம். கொடுத்து வைக்கப்பட்ட பொருள் விஷயத்துல இப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு வேற பொருள் வச்சா என்ன செய்ய போறது இல்ல, மதிப்பு மாற போறது இல்ல, அதே மதிப்பு தான் இருக்க போகுது. ஆனா இருந்தாலும் அப்படி கூட செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த சின்ன இடர்பாடு கூட வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் குழந்தைகள் விஷயத்தில் நாம் நினைக்க வேண்டும். இமாம் கஸாலி அவங்க சொல்றாங்க, அந்த பிள்ளைகளுடைய இதயம் இருக்குது பாருங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பலகை மாதிரி. அதுல எந்த விதமான முன் தோற்றங்கள் எதுவுமே இருக்காது, முன் வடிவங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படல. காலியா இருக்கும், வெள்ளையா இருக்கும், எதுவுமே இருக்காது. அதுல நாம் எதை அந்த பிள்ளைகளுக்கு உட்செலுத்துகிறோமோ அதுதான் அதனுடைய இதய பலகையில் போய் பதிய போகிறது. இதுதான் பதியணும், இதுவரைக்கும் பதியவே இல்லை. அப்போ எதை நாம் பழக்க போகிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த தகுதியோடும் திறனோடும் அந்த குழந்தை இருந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய இதயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளையிலேயே என்ன செய்யணும்னு சொன்னா அதனுடைய இதயங்களில் நல்ல விஷயங்கள் பதிவதை போல் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதில் அவர்களை பழக்கப்படுத்தினால் அவர்களுக்கும் பயன், அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பயன், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பயன். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்ற விஷயங்களில் பயிற்றுவிக்கப்பட்டால், தேவையில்லாத விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் அதற்கும் அது பலன் இல்லை, அதற்கும் அது இடர்பாடு. சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் அது பிரச்சனையாக மாறும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அழகான ஓமையின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டினார்கள். அப்ப ஆக மொத்தத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள்
அல்லாஹ்வின் அமானிதங்கள் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்து தோழர்களே, குர்ஆன் குழந்தைகள் மீது சத்தியம் செய்கிறது. அல்லாஹ் சத்தியம் பண்றான். நாம தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவோம். மதிப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம சத்தியம் பண்ணிடுவோம். ஆனா சத்தியத்தை அப்படி வீணாக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், சத்தியத்தை அப்படி வீணாக்க கூடாது. மதிப்பான விஷயங்களுக்கு மட்டும்தான் சத்தியமே பண்ணணும். ரொம்ப முக்கியமான உறுதி வாய்ந்த விஷயங்களை உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதமான விஷயங்களுக்கும் மலிவான விஷயங்களுக்கும் சத்தியத்தை பயன்படுத்த மாட்டான். அப்படி அவன் ஒன்றுக்கு சத்தியத்தை பயன்படுத்தினால் அந்த சத்தியம் செய்யப்பட்ட விஷயம் மிக உயர்ந்ததாக இருக்கும். அந்த வகையில அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய பொருட்களுடைய வரிசையில ஒண்ணு வவாலிதிம் வமா வலது லா உக்ஸிமு பிஹாதல் பலதுன்னு இந்த சூரா ஆரம்பிக்கும். அந்த சூராவுடைய வரிசையில அல்லாஹ் மக்கா நகரத்தின் மீது சத்தியம் பண்றான். அதே மாதிரி காபத்துல்லாஹ் மீது சத்தியம் பண்றான். அந்த வரிசையில் அப்படியே பெற்றெடுத்தவரின் மீதும் சத்தியமாக, பெற்றெடுக்கப்பட்ட குழந்தையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப குழந்தைகள் மீது சத்தியம் செய்வது என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை குறிக்கிறது என்று இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக மகத்தான இறைவன் மனிதமான விஷயங்களுக்கு சத்தியம் செய்யாமல் மிகவும் மதிப்புறு விஷயங்களுக்கு மட்டும்தான் அவன் சத்தியம் செய்வான். அப்படின்னா அப்ப குழந்தைய அல்லாஹ் மதிப்புறு விஷயமாக பார்க்கிறான், மதிப்பான ஒன்றாக அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருகிறது என்று அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்பங்கள் வழித்தோன்றல்களை ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுப்பதை திருக்குர்ஆன் அது ஒரு பெரிய நிஅமத் என்று பேசுகிறது. நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்பு ஏராளமான தூதர்களை நாம் அனுப்பி உள்ளோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியா, அவர்களுக்கு நாம் இல்லற துணைகளையும் கொடுத்தோம், வழித்தோன்றல்களையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்துல நபிமார்கள் அனுப்பி வச்சமே, நபிமார்கள் எல்லோரும் பிரம்மச்சாரிகளாக வாழவில்லை. அல்லாஹ் சொல்றான், பிரம்மச்சாரிகளாக வாழவில்லை, மாறாக குடும்பம் கோத்திரத்தோட வாழ்ந்தாங்க, புள்ள குட்டிகளோட வாழ்ந்தாங்க. அப்படித்தான் நாம அவங்களை அனுப்பி வச்சோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, நபியே உமக்கு முன்பு ஏராளமான தூதர்களை நாம் அனுப்பி உள்ளோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியத்தன், அவர்களுக்கு வாழ்க்கை துணைகளையும் கொடுத்தோம், வழித்தோன்றல்களையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். அப்போ குழந்தை குட்டியை கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய நிஅமத், நபிமார்களுக்கு செய்த நிஅமத்தாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு 4-5 விஷயம் சொன்னேன், கொஞ்சம் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அல்லாஹ்வினுடைய அமானிதம், அல்லாஹ்வினுடைய கிஃப்ட், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை, அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லக்கூடிய அளவுக்கு மதிப்பு வாய்ந்த ஒன்று. உலகத்தில் அருட்கொடை என்று அல்லாஹ் பேசக்கூடிய விஷயங்கள் தான் பிள்ளை பாக்கியம் என்பது, உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சந்ததிகளை பற்றி திருக்குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். தோழர்களே, அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல வளர்த்து ஆளாக்குறதுன்னா எப்போ வளர்த்து ஆளாக்குறது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பிள்ளைய எப்போ வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. பிள்ளைய எப்போ வளர்க்கறது? நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வச்சேன்னு வைங்க, பிள்ளைய எப்போ வளர்க்கறதுன்னு, நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? பெத்துட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? பெறதுக்கு முன்னாடி எப்படி வளர்க்க முடியும்? பெத்துட்டு தான் வளர்க்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா யதார்த்தம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளை வளர்ப்பதை பெறுவதற்கு முன்பே தயாராக வேண்டிய விஷயம் என்று குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனா திருமணத்திற்கு முன்பே தயாராக வேண்டிய விஷயம் என்று சொல்கிறார். திருமணத்திற்கும் முன்பே தயாராக வேண்டிய விஷயம் என்று சொல்கிறார். எப்படி அப்படின்னா, ஒரு செய்தி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார், ஒரு வயசானவர். அவருடைய பையனை பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட புகார் கொடுத்தார். என்ன புகார்னா, என் பையன் என்ன ரொம்ப புண்படுத்துறான்,
ஒரு தந்தைன்னு எனக்கு மதிப்பு தர்றதே இல்லை. நான் ஒரு புள்ளைய பெக்கல, தொல்லைய பெத்து தொலைச்சிருக்கேன். என்னால பெரிய கஷ்டமா இருக்கு, அவனோட மாரடிக்க முடியல, கொஞ்சம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண மாட்டீங்களான்னு உமர் ரலியல்லாஹு அவங்க தான் ஹலீஃபா, அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த மனுஷனை பார்த்து. அப்படியா, வரும்போது பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் மறுநாள் வரும்போது பையனை அழைச்சிட்டு வந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்பா தம்பி, நல்லதானே இருக்கிற, வயசான ஆள் உன்னுடைய தந்தை, அவருக்கு இந்த நேரத்துல நீ உதவி செய்ய வேணாமா? நீ அவருக்கு உதவி செய்யாதாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இருக்கலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி பண்ற என்று அந்த அந்த மனிதருக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த பையன் அந்த அட்வைஸை வாங்கிக்கிட்டு, ஹலீஃபா உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் கிடைக்குமான்னு கேட்டாப்ல. தாராளமா கேளுப்பா அப்படின்னா. அப்ப அந்த பையன் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய தந்தைக்கு நான் என்னென்ன கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத எனக்கு சொன்னீங்க. அதாவது தந்தைக்கு நான் என்னென்ன செய்யணும், என்னென்ன உதவிகள் செய்யணும், என்னென்ன கடமை செய்யணும், எல்லாத்தையும் சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். எனக்கு இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு தந்தை செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டார். புள்ள வந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு தந்தையாக தான் பெத்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்குதா இல்லையா, அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஆமாப்பா இருக்குதுப்பா அப்படின்னா. அது என்னென்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார் அந்த பையன். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் 3 விஷயம் சொன்னாங்க. ஒரு தந்தை தன்னுடைய பையனுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய 3 கடமைகள். முதலாவது கடமை உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஐ யன்தகிய உம்மஹு என்று சொன்னாங்க. ஐ யன்தகிய உம்மஹு, முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு தந்தையானவர் நல்ல தாயை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நல்ல தாயை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருமே, 2வது கல்யாணம் முடிக்க சொல்றாங்களா அப்படின்னு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அர்த்தத்துல அவங்க சொல்லல. என்னன்னா, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு மனிதன் தனக்கு பெண் தேடும் போது எப்படி தேடணும்னா, நாளைக்கு எனக்கு புள்ள பிறந்தா அந்த புள்ளைய வளர்த்து ஆளாக்கணுமே, அந்த தாயை நான் தேடுகிறேன் உணர்வோட தேடணுமா. எனக்கு பொண்டாட்டி தேடுறதில்லை, எனக்கு வந்து மனைவியை தேடுறதில்லை, நாளைக்கு பிறந்தால் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கக்கூடிய தாயை தேடுகிறேன் உணர்வோட என்ன செய்யணும். அதைத்தான் சொல்றாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், என் தக்கிய உம்மஹு, அந்த பிள்ளைக்கான தந்தையை தாயை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல கேட்டவர் வந்து ஒரு ஆணுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதே நேரத்துல கேட்டவர் பெண்ணாக இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, நல்ல தந்தையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆக மொத்தத்துல முதல்ல வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணையோ அல்லது பெண்ணுக்கு ஆணையோ பார்க்கும் போது எந்த கண்ணோட்டத்தோட தேடணும்னு சொன்னா, இந்த குடும்பம் பல்கி பெருகும் போது அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய சரியான தாயாக, சரியான தந்தையாக இவர்கள் இருப்பார்களாங்கிறத பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்தோட தேட சொல்லி செய்யறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப அதைத்தான் சொன்னாங்க, முதல்ல நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும், இது முதலாவது கடமை. சரி, அடுத்து என்ன கடமை அந்த பையன் கேட்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வ அன் யுஹஸ்ஸின இஸ்மஹு, 2வது அழகான பெயரை சூட்ட வேண்டும். நல்ல கருத்து செறிவுள்ள பெயரை, நல்ல அர்த்தமுள்ள பெயரை செய்ய வேண்டும், சூட்ட வேண்டும் என்று சொன்னார். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மள்ட்ட வந்து நிறைய பின்னடைவு இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து பேரு நல்லது அப்படிங்கிறது எப்படி நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா, உச்சரிக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்றோம். அதாவது யாருமே சொல்ல முடியாத, அல்லது யாருடைய வாயிலுமே புகுந்துராத, அல்லது யாராவது கேட்டா இப்ப லேட்டஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்ல பேரு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். உண்மையிலேயே அது அல்ல. இப்பெல்லாம் வந்து பேர் எடுத்து சூஸ் பண்ணி சொல்றதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா போச்சு உலமாக்களுக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில செல்போன் வச்சிருக்கிறாங்களா, அதுல அவங்களா போய் தேடிடுறாங்க. தேடி என்ன செய்யறாங்கன்னா, இந்த பேர்ல ஒரு பாதி, அந்த பேர்ல ஒரு பாதி, அவனே வேற வேற பேரா போட்டு வச்சிருப்பான். இதுல ஒரு பாதி எடுத்து இதுல ஒரு பாதி இவங்களா ஒட்டி வச்சுக்கிட்டு, இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. நெட்ல போடப்படக்கூடிய எல்லா பேர்களும் அரபி பேர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் பார்சி பேரையும் போடுவான்,
உருது பேரையும் போடுவான், வேற மொழி இருந்தா அந்த மொழியில் உள்ள பேர்களையும் அவன் போடுவான். அவனுக்கு தேவை என்னன்னு சொன்னா ஒரு சைட், அவ்வளவுதான், அதை நிரப்பணும், அவ்வளவுதான். எல்லாம் அரபி பேர் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா நாம அப்படி இல்லையே, அரபியில தானே பேர் வச்சாகணும், நாம அரபியில தானே பேர் வச்சாகணும். நாம அரபி அல்லாத மொழியில நம்ம ஏன் பேர் வைக்கணும்? அரபி அல்லாத மொழியில நம்ம ஏன் பேர் வைக்கணும்? அரபி அல்லாத மொழியில் பேர் வைப்பதாக இருந்தால் நம்ம தமிழ்லயே பேர் வச்சுட்டு போயிடலாமே, தமிழ்லயே அழகா பேர் வச்சுட்டு போயிடலாமே. அபுல் ஹசன் அழகா பேர் வச்சா அழகப்பன் அப்படின்னு பேர் வரும், அழகா பேர் வச்சுட்டு போயிடலாமே. அது தப்பா ஒண்ணும் இருக்காத. ஆனா இருந்தாலும் அரபியில பேர் வைக்கிறதுங்கிறது நம்முடைய ஒரு சர்வதேச அடையாளம் அது. அப்போ அந்த விஷயத்தை ரொம்ப கவனமா நம்ம செய்யணும். ஆனா இன்னைக்கு அந்த எல்லையெல்லாம் மீறுறாங்க மக்கள். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேர்கள் தனிப்பட்ட முறையில என்கிட்ட கேட்ட பல இடங்களை நான் சொல்லிடுறேன், இது அரபி பேர் கிடையாதுங்க. நான் டிக்ஷனரியில ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, இது அரபியே கிடையாது. கடைசியில பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பார்சில இருக்கும் அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியில இருக்கும். சொல்றேன், வேற மொழியில நம்ம பேர் வைக்கணும் என்ன தேவை இருக்குது? அப்ப இன்னைக்கு இப்படித்தான் பெரும்பாலும் பேர் வைக்கிற அந்த அமைப்பை கொண்டு போறாங்களே தவிர உண்மையிலேயே நல்ல அர்த்தமுள்ள பேராக மக்கள் யோசிக்கிறதே கிடையாது. அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி ஒட்டி இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம், அப்படிதான் கேட்கிறாங்க. ஆனா தோழர்களே, அப்படி அல்ல. பெயர் என்பது அது வெறுமனே அடையாளம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஆளுமையில் தாக்கம் செலுத்தக்கூடியதுதான் பெயர். ஒரு மனிதனுடைய ஆளுமையில் தாக்கம் செலுத்தக்கூடியது. மறந்துடாதீங்கன்னா, இதை நான் போற போக்குல அடிச்சு விட்டுட்டு போற விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய பெயர், அந்த பெயர் அவனுடைய ஆளுமையில் தாக்கம் செய்யும். சயீத் பின் முஸையப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாபி இருந்தாங்க. அவங்களுடைய பாட்டனார் பெயர், அவருடைய பெயர் ஹசன் என்பது. அவருடைய பெயர் ஹசன். ஹசன் அப்படிங்கிறது ஹே ஜா நூன். அந்த ஹசனுக்கு என்ன அர்த்தம்னா முரட்டு சுபாவம் உள்ளவர்னு அர்த்தம், முரட்டுத்தனமானவர்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஹசன் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் அந்த சஹில் அப்படின்னாங்க. பல் அந்த சஹில், நீ ஹசன் இல்லப்பா, நீ முரட்டு சுபாவம் உள்ள ஆள் கிடையாதுப்பா, நீ ரொம்ப மென்மையான ஆளுப்பா, நீ சஹில்னு பேர் வச்சுக்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அதெல்லாம் முடியாது, எங்க வாப்பா அம்மா வச்ச பேரை நான் எப்படி மாத்த முடியும், அதெல்லாம் மாத்திக்க முடியாது அப்படின்னாரு. இல்லப்பா நீ சஹில்பா. அவர் லா உகையிரு இஸ்மி அப்படின்ட்டார், என் தந்தையின் தாயும் எனக்கு இட்ட பெயரை என்னால் மாத்த முடியாதுன்றார். சயீத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய பாட்டனார் ஹசன் இருக்காரு, அவருடைய சுபாவம் கடைசி வரைக்கும் முரட்டு சுபாவமாகவே இருந்தது. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ், இது சஹீஹுல் புகாரில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பெயர் என்பது ஆளுமையில் தாக்கம் செலுத்தும். அதனால தான் வைக்கிற பெயர் என்ன, தயவு செய்து பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க விரும்பக்கூடிய, நீங்க ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமிட்ட கேட்டு அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கி என்ன செய்யுங்க, தயவு செய்வீங்க இது நல்ல அர்த்தமுள்ள பெயர் தானா, அரபி பெயர் தானா அப்படிங்கறத கேட்டு முடிவு பண்ணி அவங்களுடைய ஆலோசனை பேர்ல தயவு செய்து. ஏன்னா அந்த பெயர் என்பது கண்டிப்பாக ஆளுமையில் தாக்கம் செலுத்தும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பிள்ளைக்கு தந்தை செய்ய வேண்டிய 2வது கடமை நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பேர் வைக்கிறது சரி, 2வது கடமை. அடுத்து 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 3வது கடமை என்னன்னு சொன்னா, வஅன் யுஅல்லிமஹு கிதாபல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது 3வது கடமைன்னு சொன்னாங்க. எதுக்கு பதிலா சொன்னாங்க? என் கூட கொஞ்சம் டிராவல் ஆகுங்க எல்லாரும். உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அதாவது ஒரு தந்தையாக பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது, அப்ப அதுக்கு 3 சொன்னாங்க. இந்த 3ஐயும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த பையன் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, என் தந்தை எனக்கு இந்த கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் எனக்கு இந்த 3இல் எதையும் அவர் ஒழுங்காக செய்யவில்லை. இந்த 3இல் எதையும் எனக்கு ஒழுங்காக செய்யவில்லை. முதலாவது, என்னுடைய தாய் யார் தெரியுமா? அவர் சொன்னார், என்னுடைய தாய் யார் தெரியுமா? ஜன்ஜியத்துன், என்னுடைய தாய் ஒரு நீக்ரோ பெண்மணி,
முஸ்லிம் அல்லாத ஒரு நீக்ரோ பெண்மணி. நீக்ரோ பெண்மணி என்பது குறையல்ல, முஸ்லிம் அல்லாதவர் என்பது பிரச்சனை. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை யாருக்கு பெற்றெடுத்திருக்கிறார்னா, முஸ்லிம் அல்லாத ஒரு அடிமை பெண்ணுக்கு என்னை பெற்றெடுத்திருக்கிறார். அப்ப என் தாயே ஒழுங்கான தாய் இல்ல. ஒண்ணு, முதலாவது தவறு நடந்திருக்கு. ரெண்டாவது, எனக்கு அவர் வச்ச பெயர் என்ன தெரியுமா? அந்த பேருக்கு அர்த்தம் சொன்னாலே அசிங்கமா, பள்ளிவாசலே அசிங்கமா போயிடும், பள்ளிவாசலே நாரி போயிடும் அந்த பேருக்கு அர்த்தம் சொன்னா. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஹுன்ஃபுசான்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவை உருட்டக்கூடிய வண்டு. இதை விட நாகரிகமா அர்த்தம் சொல்ல முடியாது, இதோட நிப்பாட்டிக்குவோம். அதாவது அந்த வார்த்தை வந்து ஜுல், அந்த வார்த்தை என்னன்னா ஜுல், ஜுல் எனக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த ஜுல் அப்படிங்கறது சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கழிவை உருட்டுகிற வண்டுன்னு அர்த்தம். அதாவது ஜுல் பாக்குறதுக்கு லேட்டஸ்டா தெரியுது, யாரும் சொல்ல முடியாத பேரா இருக்குது, நல்ல அழகான வார்த்தையா தெரியுது, ஆனா அர்த்தம் அனர்த்தமா இருக்குது. எனக்கு இதைத்தான் பெயராக வைத்திருக்கிறார். அடுத்து மூணாவது சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி. இவர் எனக்கு கத்துக் கொடுத்தார். எதை கற்றுக் கொடுத்தார்? அல்லாஹ்வின் வேதத்தில் ஒரு எழுத்தை கூட எனக்கு இவர் கற்றுத் தரவில்லை. உமர் ரலியல்லாஹு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பையனை பார்த்து பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க உடனே அவங்க டைரக்ஷனை திருப்பி அந்த தந்தையை நோக்கி திரும்பி, எப்பா உன்னுடைய பையன் உன்னை புண்படுத்தலான்னு என்கிட்ட வந்து புகார் கொடுத்த, ஆனா நீ தான் அவனை புண்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி, நீ தான் அவரை புண்படுத்தி இருக்கிறாய், நீங்க ஒழுங்கா நடந்துக்கறல, நீங்க ஒழுங்கா நடந்து கொள்ளாத நேரத்தில் உன்னுடைய பையன் வந்துட்டு ஒழுங்கா நடந்துக்கணும் எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? நீங்க ஒழுங்கான வளர்ப்பை செலுத்திவிட்டு அதற்கு பிறகு அந்த பலனை எதிர்பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த வளர்ப்பு என்கின்ற பலனை நீங்கள் ஒழுங்காக கொடுக்காத போது எப்படி அதை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும் சொல்லி அந்த மனிதருக்கு அட்வைஸ் பண்ணி அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பினார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டிய மிக ரொம்ப முக்கியமான விஷயம், காலகாலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்காமல் விட்டோம் என்று சொன்னால் வளர்ந்ததற்கு பிறகு நம்மால் ஒன்றும் கொடுக்கவே முடியாது. நமக்கெல்லாம் தெரியும்ல, குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்? குழந்தை பிறந்த உடனே பாங்கு இகாமத் இல்லையா? வலது காதுல பாங்கு, இடது காதுல இகாமத் சொல்ற பழக்கம். ஏன், எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைக்கு வலது காதிலும் இடது காதிலும் பாங்கு இகாமத் சொன்னார்கள்? ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளில் செவித்திறன் தான் சற்று தூக்கலாக இருக்கும் மற்ற எல்லாத்தையும் விட. அப்ப அந்த மாதிரியான பருவத்தில் அதனுடைய காதில் விழக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அதனுடைய காதை துளைக்கக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்க வேண்டும், ஓரிரை கொள்கையாக இருக்க வேண்டும். அப்பவே அது உள்ளுக்குள்ள போயிடணும். அப்படிங்கிறதா அந்த பாங்கு இகாமத்துடைய அடிப்படை நோக்கம். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா திரும்ப சொல்ல தெரியாது, இன்னும் அந்த ஆற்றலாம் வரல இருக்கு, அந்த ஆற்றலாம் பின்னாடிதான் வரும். ஆனா அந்த நேரத்துல செவித்திறன் மட்டும் அதுக்கு இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை உள்வாங்குகிற திறன் இருக்கும் போதே என்ன செஞ்சிடணும்னு சொன்னா அதை நீங்க போட்டுருங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிற அந்த ஒரு நோக்கம் தான் அந்த பாங்கு இகாமத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எவ்வளவு ஏழா போட சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பிறந்தவனே போடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ், பிறந்தவன. இன்னும் சொல்ல போனா வயிற்றில் கருவாக தாங்கி கொண்டிருக்கும் போதே அந்த சிந்தனையோடு பெண்கள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறது. தோழர்களே, இன்னைக்கெல்லாம் மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச விஷயம் தான் இது. குழந்தைய வயிற்றுல தாங்கிட்டு இருக்கும் போது தாயினுடைய மனநிலை என்னவோ அது அப்படியே குழந்தைகள்கிட்ட பிரதிபலிக்குது. அதனாலதான் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் எல்லாமே பிள்ளைகள்ட்ட என்ன செய்யும், அது வேற விதமான ரெஃப்ளெக்ஸ் உண்டாக்கும். அதனாலதான் ரிலாக்ஸா இருக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப தோழர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையை கருவில் சுமந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தாய் இறை சிந்தனையோடு இருந்தால், குர்ஆன் ஓதும் பழக்கம் உள்ள பெண்ணாக இருந்தால், நல்ல விஷயங்களை வாசிக்கின்ற பெண்ணாக இருந்தால். நான் ஒரு செய்தி செவி வழியா கேட்ட தகவல் எனக்கு ஞாபகம், நான் படிச்சதில்லை, செவி வழியா ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட செய்தி ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா, 2வது உலக போர்ல ஒரு ரோமானிய வீரன் ஒருவன், அவன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த இடத்துல அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு புது மாப்பிள்ளையா இருக்கிற நேரத்துல திடீர்னு மறுபடி
போர் முரசு கொட்டப்பட்டவுட போர் முகாம்ல இருந்து அவனுக்கு உடனே புறத்து வர சொல்லி அழைப்பு வந்துருச்சு. என்ன செய்யறது, வேற வழி இல்ல, போய் அவனை கூப்பிடுற நேரத்துல உடனே புது கொண்டாடிய விட்டுட்டு என்ன செஞ்சா போர் முகாமுக்கு போயிட்டான். முகாமுக்கு போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க சண்டை நடக்குது போல. ஒரு சில நாட்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள்ல அவனுடைய புது மனைவிக்கு தகவல் போகுது, உங்களுடைய கணவர் இந்த இடத்துல போர்க்களத்துல நெஞ்சில குண்டடி பட்டு இறந்து போய் விட்டார் அப்படின்னு தகவல் போகும். அந்த அம்மாவுக்கு அப்படியே புத்தி பேதலிச்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு சில நாட்கள் தான் ஆகுது, சில மாதங்கள் கூட ஆகவில்லை. அப்ப இதுக்குள்ளேயே நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த அம்மா புத்தி பேதலிச்சு போச்சு. ஆனா ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அதாவது நெஞ்சில இல்ல, முதுகுல குண்டடிப்பட்டு இறந்து போய் விட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிடுறான். ஒரு வார்த்தையை மட்டும் அந்த பொங்கலை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். என் புருஷன் வீரன், முதுகுல குண்டடி பட்டிருக்காது, நெஞ்சில தான் பட்டிருக்கும், முதுகுல பட்டிருக்காது, நெஞ்சில தான் பட்டிருக்கும், இப்படியே சொல்லிட்டே இருக்குமா அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட செய்தி இது. தோழர்களே, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய நெஞ்சு பகுதியில ஒரு தடம் ஒண்ணு இருந்துச்சான், ஒரு காயம் மாதிரி. என்ன அப்படின்னா, குழந்தையை சுமக்கின்ற நேரத்தில் ஒரு தாயினுடைய உணர்வு எதுவோ அது அப்படியே குழந்தைகிட்ட என்ன செய்யுது, பதிவாகுது. அப்படிங்கிறது தான் அந்த செய்திய, இந்த தகவலை சொல்லிட்டு அந்த அறிஞர் நமக்கு சொன்ன தகவல். எதுக்கு நான் அந்த செய்தி சொல்ல வரேன்னா, இதுதான் யதார்த்தம். வயிற்றில் தாங்கி இருக்கிற நேரத்தில் எந்த உணர்வு பிரதிபலிக்கிறதோ, அதிகமாக உருவாகிறதோ, அது குழந்தைகளுக்கு பதிவை ஏற்படுத்தும். அதனாலதான் சில வலியுல்லாக்களுடைய வரலாறுகளை படிச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் மதரசாக்களுக்கு போய் ஓதுறதுக்கு முன்னாடியே சில பல குர்ஆன் பகுதிகளை மனப்பாடமா ஓதி இருக்கிறாங்க. எப்படி ஓத முடிஞ்சு? வயிற்றுல இருக்கும் போது அந்த அம்மா என்ன செஞ்சிருக்குது, மனப்பாடம் பண்ணி இருக்குது. அது என்ன செஞ்சிருக்கா, பிள்ளைகள்கிட்ட பதிவை உண்டாக்கி இருக்குது. அதனாலதான் மதரசாக்கு போய் ஓதுறதுக்கு முன்னாடி, மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகளால ஓத முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற செய்தியை சேர்த்து நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு தெளிவாக நமக்கு இருக்கும் போது தோழர்களே, குழந்தைகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டிய விஷயம். அதுவும் கருவுற்ற அந்த காலகட்டங்களில், வெறும் கருவுறது மட்டும் இல்ல, தந்தையினுடைய முதுகில் இருக்கும் போது தந்தை என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கற்பொழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவர் தாங்கிக்கிட்டு இருக்காருல்ல, அவற்றிலிருந்து தானே மனைவிட்ட போகுது. அப்ப அவர் என்ன செய்யணும், ஒழுக்க சீலராக இருக்க வேண்டும். அவர் ரொம்ப பாப்பந்தியோடு இருக்க வேண்டும், ரொம்ப மார்க்க பேணுதல் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து அப்படி உருவாகக்கூடிய குடும்பத்திலிருந்து தான் ரொம்ப நல்ல குழந்தைகள், வீரியமான குழந்தைகள், நல்ல நெல்மணிகள்லாம் நமக்கு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவைப்படுதுங்கிறத தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது அருமையான தோழர்களே, நாம் அந்த காலகாலத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு உரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி திருக்குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, திருக்குர்ஆனை அதாவது அல்லாமா இப்னு ஹல்தூன் ஒரு பெரிய சமூகவியல் விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் உலகத்தை சுத்துற மனுஷன், ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறார். அதுல அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் எந்த ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறனோ, எந்த முஸ்லிம் பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கிறனோ, எல்லா பகுதிகளிலையும் அங்குள்ள சிறார்களுக்கு நடத்தப்படக்கூடிய பாடத்திட்டத்தில் முதலாவது குர்ஆன் இல்லாமல் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வாழ்ந்த காலத்துல குர்ஆன் ஓத தெரியாம எந்த பிள்ளைங்களும் இருக்கலாம். ஏன்னா அதை மஸ்டா வச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்துச்சு, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஓத தெரியாத ஒரு தலைமுறையே உருவாச்சு. ஓத தெரியாத ஒரு தலைமுறை எப்படி வந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? குர்ஆன் என்பது கண்டிப்பாக ஓதப்பட வேண்டியது தானே, நம்முடைய வாழ்வியல் உயர்வுக்காகத்தானே அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். அதை ஓத தெரியாம ஒரு முஸ்லிமாக இருக்கிற ஒருவர் எப்படி இருக்க முடியும்? ஆனால் குர்ஆனே ஓத தெரியாதவர்கள் இன்று நம்மோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அபாக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. தோழர்களே, எந்த மனிதரும் சரி,
குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கும். அதனாலதான் சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, சின்ன வயசுல நாம எதை சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் நல்ல போய் பதியும். கிட்டத்தட்ட கல்லில் வடிக்கின்ற சித்திரம் போன்றது சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கிறது. கல்லில் வடிக்கின்ற சித்திரம் போன்றது. கல்லுல ஒரு சித்திரத்தை வடிச்சா அதை அழிக்க முடியுமா? அந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட போய் பதியும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட இந்த அளவுக்கு பதியும்னு சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அறிவு என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புகள் இல்லை, அழுத்தங்கள் இல்லை, கவன சிதைவுகள் கிடையாது. அதனால எதை சொன்னாலும் உடனே செஞ்சுக்கோ, புடிச்சுக்கோ. நீங்க நல்லா பாருங்க, குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிள்ளைங்க எத்தனை வயசுல பெரும்பாலும் ஹிஃப்ஸ் பண்றாங்க? சின்ன வயசுல தானே பண்றாங்க. ஏன் அந்த சின்ன வயசுல பண்ண ஏறுது அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கான பொறுப்புகள் கம்மி, சிதைவுகள் கம்மி, அவங்களுடைய கவனச்சிதறல் அதிகமா இருக்காது. நமக்கு அவங்களை விட அதிகமான அறிவு இருக்குது. ஆனா எவ்வளவு பெருசா அறிவு இருக்குதோ அவ்வளவு தூரம் நமக்கு எனவும் இருக்குது, கவனச்சிதைவுகளும் சேர்ந்து இருக்குது. குடும்பத்தை பார்த்துக்கணும், வெளியில பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ நம்மால என்ன செய்ய முடியாது, நம்முடைய கவனத்தை குவிக்க முடியாது, ஒண்ணு திரட்ட முடியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால தான் சின்ன பிள்ளைகளையே அதை என்ன செய்ய வேணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். பிள்ளைகளை வளர்க்கிறது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைகள் சொல்வதை செய்ய மாட்டார்கள். இதை மனசுல பதிவு வச்சுக்கங்க. சொல்வதை செய்ய மாட்டார்கள், செய்வதை செய்வார்கள். இத தாரக மந்திரமா மனசுல வச்சுக்கங்க. உங்க பிள்ளைங்க ஒரு வேலையை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட இதை செய்யன்னு சொல்லாதீங்க. மாறாக அதை நீங்க செஞ்சு காட்டுங்க, உங்களை பார்த்து அவங்க செய்வாங்க. பிள்ளைகள் சொல்வதை செய்ய மாட்டார்கள், செய்வதைத்தான் செய்வார்கள். இதை தயவு செய்து நீங்க மனசுல வச்சுங்க. தாய்மார்கள் கேட்கிறாங்களா இந்த உரைய, அவங்கள்ட்டையும் நான் ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கிறேன். உங்க பிள்ளைங்களை நீங்க மதரசாவுக்கு ஓதப்போ அப்படின்னு சொன்னா ஓக மாட்டான். நீங்க என்ன செய்யுங்கன்னா, குர்ஆனை எடுத்துட்டு முசல்லாவை விரிச்சு உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருந்துகிட்டு, தம்பி மதரசாக்கு போப்பான்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா போவோம். நாம செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகு சொன்னா மட்டும்தான் பிள்ளைங்க கேட்பாங்க. பிள்ளைகள்கிட்ட எப்போதும் ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? போல செய்தல்னு சொல்லுவாங்க. போல செய்தல், அதாவது ஒருத்தரை ஒருத்தர் செய்யறதை பார்த்து அது போல செய்வது அப்படின்னு ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்குது. பொம்பளைங்களுக்கு தெரியும் நிறைய, நம்மளும் கூட வீட்டுல பார்த்திருப்போம். இந்த மாவு குழைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, ரொட்டி சொல்றதுக்கு எல்லா வீட்லயும் பிள்ளைங்க எனக்கு ஒரு உருண்டை தான் கேட்க பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஒரு உருண்டை தான் கேட்க பார்த்திருக்கீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? அதே மாதிரி செஞ்சு பார்க்கறது தான் அந்த நோக்கம். அதே மாதிரி செய்யறது பிள்ளைங்க அப்படித்தான். தாய் என்ன செய்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்று அது விரும்பும். அதனாலதான் அந்த ரொட்டியை வாங்கி ரொட்டி சுடுமா அல்லது மாவு நேரம் ஆக்குமா, அதெல்லாம் நல்லா பிடிச்சோம், வேற விஷயம். ஆனா ஒரு தாய் செய்யற மாதிரி ஏதோ கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அப்போ போல செய்கின்ற பழக்கம் பிள்ளைகளிடத்தில் உண்டு. அப்ப எனவே ஒரு பிள்ளைய நல்ல விஷயத்தை பழக்கணும்னு சொன்னா, தயவு செய்து நாம் அந்த விஷயத்தை முன்கூட்டி செய்து அவர்களை பழக்க வேண்டும், அவங்களுக்கு காட்டணும். அதுக்கு பிறகு அவங்க செய்வாங்க. நான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செயலை உங்கள்கிட்ட செய்ய சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு செயல் நான் செய்யறேன், அதே மாதிரி நீங்க செய்யணும். நான் இப்போ செய்வேன், ஒன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணத்துல கை வைங்க, வைங்க, எல்லாம் வைக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி நீனும் வைப்பா, கண்ணத்துல கை வைங்க. யாரும் கையை நகர்த்தாதீங்க. எல்லாரும் கை எங்க வச்சிருக்கிறீங்க? நான் எங்க வைக்க சொன்னேன்? நீங்க எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? கைய இங்கதான் வச்சிருக்கோம் எல்லாரும். ஏன்னா நான் இங்கதான் வச்சிருக்கிறேன். வைக்க சொன்னது கன்னத்துலதான், ஆனால் சொன்னதை மனிதன் செய்ய மாட்டான், செய்வதைத்தான் செய்வான். இதுதான் சைக்காலஜி.
தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, பிள்ளைகள்கிட்ட இது இன்னும் அழுத்தமா இருக்கும். எதை அவர்கள் பார்க்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள். எதை நாம் சொல்லுகிறோமோ அதை செய்வது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம பிள்ளைங்க ஓதணும்னு நினைச்சா ஓதுன்னு சொல்லாதீங்க, ஓத மாட்டான். என்ன செய்யணும்? நம்ம ஓதணும். நம்ம ஓதுனதுக்கு பிறகு அவன் எடுத்து தானா ஓதுவான். நீங்க பையன் தொழுகணும்னு நினைச்சீங்கன்னா தொழு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க முசல்லா எடுத்துட்டு போய் விரிங்க, பக்கத்துல ஒரு குட்டி முசல்லாவையும் போட்டு வைங்க, அவனே எடுத்து கொண்டு வந்து விரிச்சு பக்கத்துல அவன் நினைச்சு தொழுவான். இதுதான் பிள்ளைகளை தர்பியத் பண்ற முறையே தவிர நாம சொல்லி சொல்லி செய்யறதுங்கிறது சரியான ஒரு முறையாக இருக்காது அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்துல சேர்த்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இது ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, நான் நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு நாம் நல்ல விஷயங்களை சொன்னாலும் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டினாலும் அதையும் தாண்டி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதில் நம்முடைய துஆவுக்கு மிகுந்த பிரதானமான இடம் இருக்கிறது. அதனால பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு துஆ செய்வதற்கு பெற்றோராக நாம் அடிக்கடி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்காக துஆ செய்யணும். குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய துஆக்கள்ல நிறைய துஆக்கள் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக செஞ்ச துஆ இருக்குது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன், அது பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட துஆ. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செஞ்ச துஆவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆவை பத்தி அல்லாஹ் பேசுறான். நிறைய குர்ஆன்ல இருக்குது. பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நாம் அவர்களுக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை போதிச்சாலும், எவ்வளவுதான் நாம் நடந்து காட்டி அவர்களை நெறிப்படுத்தினாலும், அவர்களை அப்படியே வார்த்து தீட்டி எடுத்தாலும், அதையும் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு அல்லாஹ்ட்ட கையேந்துறது ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. அதை அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபுதைல் பின் இயாத் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவரே ஒரு பெரிய அபூர்வமான மனிதர். ஆரம்பத்துல அவர் ஒரு பெரிய திருடர், அவர் ஒரு பெரிய கொள்ளக்கார மனுஷன். அவர் திருந்தி கடைசியில் அவர் எப்படி மாறினாருன்னு சொன்னா ஆபிதுல் ஹரமைன் அவருக்கு பேரு. மக்கா மதீனாவிலேயே போய் தங்கிட்டாரு. நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், அங்கேயே தங்கிட்டாரு. அவருக்கு அலி அப்படிங்கிற பேர்ல ஒரு பையன் ஒருத்தர் இருந்தார். ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய பையனுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பேன், நிறைய சொல்லிக் கொடுப்பேன். ஆனா எனக்கு திருப்தி ஏற்படல அவனுடைய நடத்தையில. அவருடைய நடத்தை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரவில்லை. நான் என்ன செய்யறது? ஆனா அவன் என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி இஜ்தஹத்து ஃபீ தஅதீபி வலதி அலி, இறைவா என்னுடைய மகன் அலிக்கு நல்லொழுக்கம் போதிக்கின்ற விஷயத்தில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து முடிச்சு விட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா பலம் அஸ்தத்தில், என்னால் முடியவில்லை. நான் விரும்பக்கூடிய அளவுக்கு அவனை வார்த்தெடுக்க முடியவில்லை. என்னுடைய திருப்திக்கு இறங்க அவனை என்னால உருவாக்க முடியல. இந்த விஷயத்துல நான் தோல்வியுற்று நிற்கிறேன். இறைவா, உன்னிடத்தில் நான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எனக்காக என் பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடு. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வச்சார். தோழர்களே, இப்படி சொல்லிட்டு அவர் பொறுப்பை உதறிட்டு போகல. அதற்கு பிறகு கூட அந்த பிள்ளைகளை என்ன செய்வார்னு சொன்னா அடிக்கடி கவனிச்சுக்குவார். அறிஞர்கள் சொல்றாங்க, இவருடைய வாழ்க்கையில இவருக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிச்சோ அதை விட பெரிய மரியாதையை இவருடைய பையன் அலி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுடைய சமகால சமூகம் கொடுத்துச்சு. அவ்வளவு பெரிய வியக்கத்தக்க மனிதராக அவர் மாறினார். அதுக்கு காரணம் தன்னுடைய பிள்ளைக்காக அவர் செய்த துஆ என்று அவருடைய சமகால அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். தோழர்களே, உண்மையிலேயே சொல்றேன், நாம எவ்வளவுதான் பிள்ளைகளை திருத்தறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதையெல்லாம் விட மிக பெரிய ஒரு விஷயம் இருக்கும்னா அது துஆங்கிறத மறந்துடாதீங்க. துஆ என்பது பிள்ளைகளை மிகச் சிறந்த முறையில், சீரிய முறையில் உருவாக்கக்கூடிய ஒரு கருவிங்கிறத நாம மறந்துடவே கூடாது. அதனால என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுடைய நலன்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக துஆ செய்யறதுன்னு சொல்ற அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சேர்த்து சொல்லி விடுகிறேன். பிள்ளைகளை தயவு செய்து சபிக்காதீங்க, திட்டாதீங்க.
பெற்றோர்கள்ட்ட இந்த பழக்கம் நிறைய இருக்கு. ஏதாவது நம்ம பேச்சு கேட்கலன்னு ஒண்ணு என்ன செஞ்சிருது, உடனே பிள்ளைகளை சபிச்சிருது. பிள்ளைகளுக்கு ஏதாவது இடைஞ்சல் வர்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை பேசுறது. நம்மள்ட்ட கலோக்கியல் பாஷையில பேசுறது பாருங்க, கொள்ளையில போவாங்கிறது, பேதியில போவாங்கிறது, இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் திட்டுவாங்க. அப்படிலாம் திட்டக்கூடாது பிள்ளைங்களை. பேதியில போனா யாருக்கு நஷ்டம்? நம்ம பிள்ளைக்கு பேதி போச்சுன்னா நம்ம நம்ம பாக்கெட் தானே போவோம், நம்ம பரிசு தானே நாசமா போவோம் இல்லையா? நம்ம பிள்ளை கொள்ளையில போச்சுன்னா நம்ம பரிசு தானே கரைஞ்சு போவோம். அப்படி செய்யலாமா நம்ம? அப்படி தோழர்களே, இந்த மாதிரி சபிக்க சொன்னாங்க 3 துஆக்கள் எந்த நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் சொல்ல முடியாது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படும். இன்னொரு அறிவிப்புல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எதிராக செய்யக்கூடிய துஆ உடனடியாக அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படும். அதனாலதான் சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராகவும் சபிக்காதீர்கள். என்னடா வாழ்க்கை இது, நான் என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உலகத்துல, எப்பதான் மௌத்து வரப்போறது தெரியல, சொல்லாதீங்க அந்த மாதிரி. உங்களுடைய செல்வத்துக்கு எதிராக துஆ செய்யாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜமக்ஷரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு தப்சீர் கூட இருக்குது, கஷாஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு தப்சீர். அந்த தப்சீருடைய ஆத்தர் ஜமக்ஷரி. அவருக்கு வயசான காலத்துல கால் கிடையாது. வயசான காலத்துல அவருக்கு கால் இல்லை, கால் எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க காலை இழந்தீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாராம், இது என்னுடைய தாய் எனக்கு செய்த துஆ அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாய் எனக்கு செஞ்ச துஆவுனால நான் காலை இழந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் விவரம் சொல்லுங்கன்னு கேட்டா அவர் சொல்லியிருக்கிறார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவியை வளர்த்துட்டு இருந்தேன். அந்த குருவியை ஒரு நூல்ல கட்டி வச்சிருப்பேனா, கூட்டுல வச்சிருப்பேன். வீட்டுல இருக்கும்போது கூட்டை விட்டு திறந்து விட்டுருவேன், அந்த கைத்தை மட்டும் பிடிச்சுக்குவேன். ஒரு நாள் அப்படி வீட்டுல பறக்க விட்டுருந்தேன், அது அப்படியே போய் ஒரு வீட்டுல சோத்துல ஒரு பொந்துக்குள்ள உள்ளுக்குள்ள போயிருச்சு. ஆனா அவனுடைய கைத்தை மட்டும் நான் என் கையில வச்சிருந்தேன். தேவைப்படும் போது இப்படி லேசா இப்படி சுண்டி இழுப்பேன், வெளியே வந்துடும், எடுத்து கூட்டுக்குள்ள விட்டுக்குவேன், இப்படி செஞ்சுட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொந்துக்குள்ள வசமா உள்ளுக்குள்ள போயிருச்சு. அது நான் இழுத்து பார்த்தா வரமாட்டேங்குது. திரும்ப திரும்ப இழுத்து பார்த்தா வரல. கொஞ்சம் வேகமா இழுத்துட்டேன், இழுத்தா கால் வந்துருச்சு. எங்க அம்மா அந்த காட்சியை பார்த்தாங்க. அந்த குருவி துடிக்குது, காலை இழந்துட்டு கத்துது. எங்க அம்மா அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அல்லாஹ் உன் காலை உடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க. ஜமக்ஷரி சொல்றாரு, நான் பிற்காலத்தில் புகாராவுக்கு ஹதீஸ் பாடம் படிப்பதற்காக ஒரு வாகனத்தில் ஏறி போய் கொண்டிருந்தேன். அந்த வாகனம் சற்று மிரண்டு என்னை கீழே தள்ளிவிட்டது. அதனால என்னுடைய காலில் அடிபட்டு கடைசியில மருத்துவருடைய காலை பரிசோதித்து விட்டு காலை எடுத்தாகணும்னு சொல்லிட்டாரு. அப்பதான் சொன்னாங்க, ஹாதா துஆ உம்மி, என்னுடைய தாய் அந்த குருவியினுடைய கால் சம்பந்தமாக சொன்ன அந்த நேரத்துல என்ன சொன்னாங்களோ அந்த துஆ தான் இப்ப என்னுடைய காலை நான் இழந்திருப்பதற்கு காரணம். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். அந்த குருவியினுடைய காலை இவர் தெரியாம உடைச்ச நேரத்துல உன் கால் அப்படி உடையட்டும்னு அந்த அம்மா கேட்டுச்ச, மனமாற கேட்டிருப்பாங்களா? அந்த அம்மா மனமாற கேட்டிருப்பாங்க? உண்மையிலேயே கால் தான் பையனுக்கு போயிருக்கும்னு அந்த தாய் நினைச்சிருப்பாங்க? சரி, இப்போ வயசான காலத்துல அவருக்கு கால் போச்ச, அந்த நேரத்துல அந்த அம்மா உயிரோடு இருந்த தான் காலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குமா இருக்காதா? அப்படிப்பட்ட ஒரு தாய் எப்படி கால் போகணும்னு எப்படி சொல்லியிருக்கும்? மனசார கேட்டிருக்குமா அந்த அம்மா? பெற்றோர்கள் மனசார கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான சபித்தலுக்குரிய வார்த்தைய போற போக்குல சொல்லிட்டா கூட அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ஏற்கும் தன்மை விட்டால் அது கபூலாகும். அதனாலதான் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்துல சபிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். மனமாற கேட்காவிட்டால் கூட சில நேரங்கள்ல துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக ஆகிவிட்டால் அது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். அதனாலதான் பிள்ளைகளை திட்டும் போது நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி திட்டணும். நல்லா இருந்துருவ, பள்ளிக்கூடத்துக்கு போடா, நாள்பட வாழ்ந்துருவ, இதெல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி. இப்படிதான் சொல்லுவாங்க, நாள்பட வாழ்ந்துருவ, பள்ளிக்கூடத்துக்கு போடா, எழுதுறா உட்கார்ந்து அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் உன் தாலியை பிடிச்சி கட்டுவேன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? உன் தாலியை பிடிச்சி கட்டுவேன் அப்படிம்பாங்க. தாலியை கட்டுறது இருக்குதா இல்லையாங்கிறத அது அப்புறம் விஷயம் பேசிக்கிறோம்.
இது ஒரு மங்களமான வார்த்தை. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி திட்டணும். மாறாக சபித்தலுக்குரிய வார்த்தையை நாம் திட்டணும். தோழர்களே, இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். சுதைஸ் இருக்காரு, சுதைஸ் இன்னைக்கும் ஹரம்ல இமாமா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு தடவை சொன்ன செய்தி, நான் இன்னைக்கு ஹரம்ல இமாமா இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய தாய் எனக்கு செஞ்ச துவா அப்படின்னாங்க. துவானா திட்ட துவா, சும்மா துவா இல்ல, திட்டுன துவா. அவர் சொன்னார். எப்படின்னு கேட்கும்போது வழக்கம் சொன்னார். ஒரு நாள் என்னுடைய தாய் என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றதாக சொல்லியிருந்தாங்க. என்னுடைய தாயார் ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு விருந்து உணவுகள்லாம் தயார் பண்ணி எல்லாத்தையும் அடிக்க ரெடியா வச்சிருந்தாங்க. இரவு சாப்பிட வர நேரம் நான் வெளியில விளையாட போயிருந்தேன். அப்ப நான் சின்ன பையன், கையில வெளியில விளையாடிட்டு மண்ணு சேரோட நான் வீட்டுக்குள்ள அங்க பரப்பி வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருள் நான் கையை போட்டேன் கொண்டு போய். அம்மாவுக்கு கடுமையான கோபம். ஏன்னா கொஞ்ச நேரத்துல யார் சாப்பிட போறா, விருந்தினர்கள் சாப்பிட போறாங்க. இந்த நேரத்துல மண்ணு கையோட சேர் கையோட சாப்பாட்டுல போய் கைய போட்டா, உணவு பதார்த்தங்களை கொண்டு போய் அதை போட்டா எப்படி இருக்கும்? அதை செஞ்சு வச்ச தாய்க்கு எவ்வளவு மனசு வலிக்கும். நம்ம சொல்றாரு, என் தாய்க்கு கடும் கோபம் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த நேரத்துல என்னுடைய தாய் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு என்னை பார்த்து சொன்ன, டேய் போடா, அல்லாஹ் உன்னை ஹரமுக்கு இமாம் ஆகட்டும். எப்படி சொன்னாங்களா? போடா, அல்லாஹ் உன்னை ஹரமுக்கு இமாம் ஆகட்டும். இப்படி திட்டினாங்க என்ன. அந்த துவா தான் என்னை கொண்டு ஹரம்ல விட்டுச்சுன்னு சொல்றாரு அவர். பாருங்க, இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையால அல்லாஹ் அவருடைய சேவையை இன்னும் கபூலாக்கட்டும், இன்னும் அல்லாஹ் அவருடைய சேவையை ஏற்றுக்கொள்ளட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதெல்லாம் நமக்கு கண்ணு முன்னால் உள்ள உதாரணங்கள். பிள்ளைகளை நாம எப்படி அணுகணும், எப்படி அணுகுனா அவர்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய முன்னுதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தயவு செய்து பிள்ளைகளுக்கு துவா செய்யற விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். சபிக்கிற விஷயத்துல தயவு செய்து நாம் மறந்து கூட அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. அப்படியே திட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தா நல்ல நல்ல வார்த்தைகளை வச்சு திட்டுங்க. நல்லா இருந்துருவ அப்படி சொல்லி பாருங்க. கலெக்டரா போறவனே அப்படின்னு அப்படி திட்டு பாருங்க. டாக்டரா போறவனு திட்டி பாருங்க. ஆலிம்ஷா போறவனு திட்டி பாருங்க. அந்த மாதிரி திட்டி பாருங்க. லாஸ்ட்ல இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தோழர்களே, பிள்ளைகளை உருவாக்குகிற விஷயத்தில் பெற்றோர்கள், தந்தை தாய் 2 பேருக்கும் நிறைய பங்கு இருக்குது. ஆனா இந்த 2 பேர்ல தந்தையை விட தாயின் பங்கு சற்று கூடுதல் என்பதையும் தாய்மார்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆணுடைய படிப்பு என்பது வீட்டுக்கு வெளியில தான் உதவும். நான் இருக்கிறேன்னா என் பிள்ளைக்கு நான் உட்காந்து நான் சொல்லிக் கொடுக்கல எதையுமே. நான் வெளியில என்ன செஞ்சிருக்கேன், தலைமை இமாமும் வெளியில பெரியார்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் எதுவும் நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. என் பிள்ளை வேற ஒரு ஆட்டு தான் ஓதினார். அப்போ என்னுடைய படிப்பு என்பது வீட்டுக்கு வெளியில தான் என்ன செய்யுது, உதவுது. என் வீட்டுக்குள்ள அது உதவல எனக்கு, புரிஞ்சுங்களா? ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் படித்தவர்களாக இருக்கும் போது, ஓதியவர்களாக இருக்கும் போது அவர்களுடைய அந்த அறிவு ஞானம் என்பது அவருடைய வீட்டு பிள்ளைகளுக்கு உதவும். நல்ல யோசிச்சு பாருங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள்ல ஒரு ஆள் நூஹ் நபி ஏத்துக்கொள்ளல. கப்பல்ல ஏறிக்கன்னு சொல்லி கூப்பிட்டார். எப்பா கப்பல்ல ஏறிக்கடா, இல்லாட்டி காணா போயிருவடா அப்படின்னாரு. இல்ல இல்ல, இந்த பெரிய மலை இருக்கு, இதுல மேல ஏறி தப்பிச்சுக்குவான் அப்படின்னா. யாரும் தப்பிக்க முடியாதுடா இன்னைக்கு, அல்லாஹ் விட மாட்டான்டா. இதுல ஏற ஆள் மட்டும் தான்ப்பா மூமின், மத்தவங்க மூமின் கிடையாது அப்படின்னா அவன் கேட்கல, முடியவே முடியாதுன்ட்டான், வரமாட்டேன்ட்டான். கடைசியில என்ன ஆச்சு, தண்ணியோட மூழ்கி இறந்து போயிட்டான் இந்த பையன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தோழர்களே, ஒரு நபி 950 வருடம் உலக மக்களை நேர்வழிக்கு அழைப்பதற்காக பாடுபட்ட அந்த நபி தன்னுடைய பையனை நேர்வழிக்கு கொண்டு வர முடியல. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாய் அந்த இடத்தில் காபிராக இருந்தார். நூஹ் நபியுடைய மனைவி காபிர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத். அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியுடைய மனைவி காபிர். அதாவது மனைவியும் கெட்டவராக இருக்கும் போது பிள்ளையை பிடிச்சு விட்டார். நூஹ் நபி ஒரு பெரிய நபியாக இருந்து கூட என்ன செய்யல, தன்னுடைய பையனை காப்பாற்ற முடியல. ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண் ஒரு மூமினான பெண்ணாக இருந்திருந்தால்,
ஒரு தந்தையை விட ஒரு தாய் நல்ல மூமினாகவும் நல்ல பற்றுறுதி மிக்கவர்களாகவும் இருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மிக அதிகமாக போய் சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வரலாறு நமக்கு அது மிக அதிகமாக சுட்டிக்காட்டுகிறது. அருமையான தோழர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகளின் உண்மையான பெருமதிகளை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கல்வி செல்வங்களை கொடுத்து, ஒழுக்கங்களை கொடுத்து, அவர்களை எதிர்காலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நல்ல தலைமுறையாக உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தேவையான ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் தந்தல் புரிவனாக என்று துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்லி வேண்டிக் கொண்ட பெருமக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ரமதான் மாதத்தை லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டவர்களுடைய பாக்கியத்தில் எங்களை அனைவரையும் சேர்த்து கொண்டு அருள் புரிவாயாக. இந்த ரமதானில் யாருக்கெல்லாம் இறைவா நீ பாவ மன்னிப்பு வழங்கினாயோ, நரக விடுதலை வழங்கினாயோ, அவர்கள் அனைவர்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நன்மைகளுடன் சேர்த்து நீண்ட ஆயுளை பெறக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவரையும் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய துஆக்களை ஒப்புக்கொண்டு அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل يا رب على النبي مولانا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.